30 நிமிஷத்துல எங்க போகிறோம் புல்லட் ட்ரெயின். அந்த மாதிரி அந்த ட்ரெயினை கூட எவ்வளவு ஆகுது? ஒன்லி 2 மணி நேரம் தான் ஆகுது. ஆனா பாருங்க செலவாக என்பதால் போனால் 2 மணி நேரம் அதிக செலவாகும் என்பதால் நார்மல் ட்ரெயினில் போகலாம் என்று முடிவு செய்கிறார். பணம் என்பது கம்மி, அது போன டிக்கெட் ஜாஸ்தி, அதனால என்ன பண்றாரு? நார்மல் ட்ரெயினில் போக நினைக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க. ஆனால் ஒரு பிரச்சனை, நீ நார்மல் ட்ரெயினில் போனா ஒரு பிரச்சனை இருக்கு. 14 ஸ்டேஷன் மாற வேண்டும். எத்தனை ஸ்டேஷன் மாறணும்? இப்போ ஜப்பானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ஜப்பான் எப்படி இந்தியா மாதிரி இருக்கா, எப்படி இருக்காது? யாருக்காவது தெரியுமா ஜப்பானை பத்தி? ஜப்பான் எப்போ மழை வருது, எப்போ பூகம்பம் வருது, எப்ப அந்த நெருப்பெல்லாம் எரியுது மலையில, யாருக்கும் தெரியாது. எப்ப சாவு வருது யாருக்கும் தெரியாது. தெரியுமா இந்த கதை? கிட்டத்தட்ட பல 1000 தீவுகளை கொண்டது ஜப்பான். எத்தனை? பல 100 கிடையாது, பல 1000 தீவுகள். அங்க தீவு இல்லையா? அவங்க தான் வேலை விட்டு ஆடிட்டு இருக்காங்க. அவ்வளவு ப்ரெஷரு. பல 1000 தீவுகளை கொண்டது என்னது? ஜப்பான். அப்ப அந்த இடத்துக்கு போனோம்னா இறங்கி ஏறணும். அதனால உங்களை எத்தனை? 14 ஸ்டேஷன். புரியுதா? நம்ம இது மாதிரி கிடையாது, பிளாட்டெல்லாம் இருக்காது. மலை ஏறி ஏறணும், பல வித்தியாசம் இருக்கு. ஜப்பான் போயிட்டு யூடியூப் போய் பாருங்க. ஆல்ரெடி அதை பத்தி பேச நிறைய டைம் எடுத்துக்கணும். பாருங்க, ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் அத்தனை லிப்டையும் எலிவேட்டரையும் பிளாட்ஃபார்மையும் கடந்து லக்கேஜோட, சாதாரண ஆள் இல்ல, அந்த ஸ்டோர் தனியா தூக்கணும், இவங்க ஐட்டம் தூக்கணும், வேண்டாம் லக்கேஜோட ட்ரெயின் மாற வேண்டும். எதுவும் சாப்பிடவில்லை. ஆனா சாப்பிடுறது என்ன? எதுவும் தண்ணியே தான் வாழ்க்கை வருது. இப்ப கடைசியாக ஸ்டேஷன் வந்தாயிட்டு எக்ஸிபிஷன் சென்டர் அங்கிருந்து 8 கிலோமீட்டர் மறுபடியும் அனைத்து பாக்ஸையும் தூக்கி பின் இறக்கி வைத்து இப்படியே 8 கிலோமீட்டர், எத்தனை கிலோமீட்டர்? ஒரு வழியாக 8 கிலோமீட்டர் ஒரு வழியாக 5 நாட்கள் கழித்து எக்ஸிபிஷன் சென்டர் அடைகிறார். அந்த 8 கிலோமீட்டர் நடந்து இப்போ எத்தனை நாள் ஆகுது? 2 மணி நேரம் போக வேண்டிய வேலையை எலக்ட்ரானிக் அந்த புல்லட் ட்ரெயின்ல பார்த்தா எத்தனை மணி நேரம்? 2 மணி நேரம். ஆனா போய் சேர்த்து இதுல எத்தனை இருக்கிறாரு? 5 நாட்கள். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அது சென்டர் அடைகிறார். அப்போ இறுதி சுற்று 127 நாடுகள் கலந்துட்டு இருக்கு. இறுதி சுற்று அது பேரு 127 நாடுகள் பங்கேற்கிற அந்த எக்ஸ்ப்ளோரில் எப்படியாவது 70ஆம் இடத்தையாவது பிடித்து விட வேண்டும் என்று வெறியுடன் ரிசல்ட் அதாவது முடிஞ்சது. அப்போ இப்படியாவது அந்த 70 ஒரு ஆளா வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எத்தனை? 127 நாட்டுல அவருடைய டாலண்ட் எவ்வளோ? 70ஆவது இடத்துல வரணும்னு நினைக்கிறாரு. கரெக்ட் தானே? எங்க படிச்சுட்டு இருக்க எல்லாம் கேள்வி போயிட்டு ஆன்சர் தான் போயிட்டீங்க. அந்த சுரேஷம் படிங்க. கரெக்ட் தானே? பார்த்து இவர் பேர் வரவே இல்லை. 50ஆவது இடமா வருகிறதா இந்த ரிசல்ட் பார்த்தா அப்ப என்னது? இவர் பேர் வரவே இல்லை. 30ஆவது இடமா வருகிறதா ரிசல்ட் பார்க்கிறார். அதில் சயின்ஸ் யூனிவர்சிட்டி தான் ஆதிக்கம் செலுத்துது. 30க்குள்ள டாப் 30க்குள்ள எது இருக்கு? சயின்ஸ். இது சார் நம்புகிறீங்க கூட 30 இடத்துல வர அந்த 30 இடத்துல எது இருக்காங்க? சயின்ஸ் கூட டாப்ல இருக்காங்க. கரெக்ட் தானே? நெக்ஸ்ட் என்ன பண்றாரு? இவர் பேர் வரவில்லை. 20ஆவது இடமா வருகிற ரிசல்ட் பார்க்கிறார். அதே என்னது? யூரோப் என்ன ஃபேமஸ்? யூரோப் கண்ட்ரி. யூரோப் எதுக்கு ஃபேமஸ்? யூரோப் கண்ட்ரியா யூரோப் கண்டமா? அதுதான் யூரோப் என்னது? ஓகே, அந்த அவங்கள ஆதிக்கம் செலுத்துறாங்க. புரியுதா? இந்த யூரோப் மற்றும் ஜெர்மன் தான் ஆதிக்கம் செலுத்துகிறது. நம்பிக்கையற்ற நிலையை எல்லாவற்றையும் ரீபேக் பண்ணுகிறார். இப்ப என்ன பண்றாரு? 20 நம்புறதில்ல, நம்ம அவ்வளவு தோத்துட்டோம். என்ன பண்றாரு? ரெடி பண்றாரு. கூட்டம் முடிச்சா என்ன பண்றாரு? ரெடி பண்றாரு. சரி, தான் பட்ட கஷ்டங்களை கண்மணி நிழல் ஆடுகிறது. அப்ப அந்த ட்ரீம் முதல்லாம் ரொம்ப என்ன ஆகுது? ரொம்ப ஃபீல் பண்றாரு. கேட்டதானே? எத்தனை ஃபீல் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி? ஃபீல் பண்றாரு. நெக்ஸ்ட் வேற வழி தெரியல. கடைசி ரோல் போய் உட்கார். இது முன்னாடி எங்க போறாரு? கடைசி ரோல் போய் உட்கார வேடிக்கை பார்க்கிறார். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், லாஸ்ட் யாரா இருக்கா பாத்துலாம் பாக்குறாரு. அப்போ டாப் 10 பட்டியலில் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதில் அமெரிக்காவின் டாப் யூனிவர்சிட்டி வந்து ஆதிக்கம் செலுத்துகிறது. டாப் 10ல எது வராங்க? அமெரிக்கா பேர் வந்துட்டு இருக்கு. கேட்டதுல அமெரிக்கா பேர் வந்துட்டு இருக்கு. ஆதிக்கம் எப்படியும் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் என்று எல்லோரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். ஸ்டான்போர்ட் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டீங்களா இல்லையா? வேலூர் ஃபேமஸ். அதெல்லாம் படிக்கணும்னா நம்மளால தலைகள் முடியாது இப்போதைக்கு. கேட்டதானே? அதுக்கெல்லாம் ஃபீஸ் அந்த அளவுக்கு இருக்கு. அவங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. செகண்ட் பிளேஸ் அறிவிக்கிறாங்க ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி.
அப்ப செகண்ட் பிரைஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டினா ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு? யாராவது ஃபர்ஸ்ட்? உலகமே நினைச்சிட்டு இருக்கு அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு. அவங்க எதுக்கு வந்தாங்க? செகண்ட் பிரைஸ் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இந்த அனௌன்ஸ் பண்ணி உடனே அப்ப யார் ஃபர்ஸ்ட் பிரைஸ்? ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் அவருக்காக என்னுடைய ஸ்டைல ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் பிரதாப், கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் இந்தியா. நம்ம ஆளுக்கு எப்படி வருது? அழகழகியா வருது. யாரும் ஒரு ட்ரீமரோ அவர் தொடர்ந்து பண்ணும்போது அச்சீவ்மெண்ட் ஆட்டோமேட்டிக் செய்யற வேலை பணம் கிடைக்கும். ஆனால் செய்யாம தான் கிடைக்காது. கேட்டுதானே? ஆனா அவர் செய்ய வேண்டிய அத்தனை என்ன பண்ணாரு? அழகழகியா அவர் கண்களில் இருந்து தாளக்கரையா கண்ணீர், இந்திய கொடி மேலேயும். அதுதாங்க நம்ம ஆளுங்க கேள்வி கேட்பாங்கல்ல, நாடு எனக்கு என்ன செஞ்சதை விட நாடு நீ என்ன செஞ்சதுதான் கேள்வி. உங்களுக்கு ஒரு தேசப்பட்டு ஒரு சொசைட்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. மெசேஜ் நீங்க சொசைட்டி எவ்வளவு கொடுக்குறீங்களோ அதை விட பல மடம் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குங்க. அது புரிஞ்சுக்கிங்க. சொசைட்டி நீ சொசைட்டி மட்டுக்கும் நீங்க சொசைட்டி கூட ஜட்ஜ் பண்ண கத்துக்குங்க. ஆட்டோமேட்டிக் வளர்ச்சி யாரும் தடுக்க. நீ சொசைட்டி நீங்க கேவலம் பார்த்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறது. நாம நான் ஓடுறோம் நம்ம ஜெயிக்கிறது இல்லை. நிறைய விஷயம் பார்க்கலாம் பாருங்க. அப்போ பாருங்க இதுதான் கண்மண்ணு அழகு கண்ணில் இருந்து கண்ணில் தாவிர கண்ணீர், இந்திய கொடி மேலேயும் அமெரிக்க கொடி கீழே இருப்பதை பார்த்ததும் கண் முன்னே அம்மாவுக்கு தாலி போகிறது. தாலி கொடி போகின்றது. அதாவது 10,000 ரிவார்டு ஆக தருகின்றார்கள். 10,000 ரிவார்டு ஜப்பான் நாட்டுடைய பணம் பல மடங்காக தருகின்றார்கள். அதுக்கப்புறம் என்ன ஒரே ஆவாரம் கொண்டாடுதான். உடனே கர்நாடகாவோட எம்எல்ஏ எம்பி எல்லாம் எங்க போயிட்டாங்க? இட தேடி பாடு. அங்க மெசேஜ் எங்க போகுது? இந்திய கொடி மேல ஏறணும்னே எம்எல்ஏ எம்பி எல்லாமே கலெக்டர் எலெக்டர் எங்க போயிட்டாங்க? சொசைட்டி ஒரு வாட்டி தான் இந்த சொசைட்டி ஏதாவது ஒண்ணு செய்து பாருங்க, தேடி வருவாங்க. புரியுதா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாமே புரியுதா? அதுக்கப்புறம் என்ன ஒரே ஆவாரம் கொண்டாட்டம் தான். கர்நாடகா எம்எல்ஏ எம்பி எல்லோரும் அவருடைய வீட்டுக்கு படையெடுக்கிறார்கள். பிரான்சிலும் போய் அங்கேயும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் உலக நாடுகள் அனைத்திலும் தலையில் வைத்துக் கொண்டாடு. உலக நாடுகள் ஒரு ட்ரை பண்ணாரு. உலக நாடுகள் எவ்வளவு தலைமை வச்சு கொண்டாடுகிறது. உலக நாடுகள் எங்கள் நாட்டிற்கு வந்து பணிபுரியும் என்று கெஞ்சுகின்றது. ஆனால் அது ரெடி? எக்ஸைட்டட்? என்ன சொல்லுது இந்த கதை? என்ன சொல்லுது? நீ முயற்சி செய்தால், யார் முயற்சி செய்தால்? நீ முயற்சி செய்தால். மட்டும் சொல்லுங்க, நான் முயற்சி செய்தால் ஜெயிப்பது நிச்சயம். நான் முயற்சி செய்தால். யார் முயற்சி செய்தால்? நான் முயற்சி செய்தால் ஜெயிப்பது நிச்சயம். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நான் பாஸ் பண்ண முடிச்சேன். அடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் அதாவது ஜோகன் ஜான்சன் தான் ஃபர்ஸ்ட் என்னது கேமரா கண்டுபிடிச்சார். இன்னைக்கு செல்ஃபி எப்படி எல்லாம் எடுக்கிறோம் கேட்டுதானே? அவரு முயற்சி பண்ணதுனால கேமரா கண்டுபிடிச்சாரு. இன்னைக்கு அவருடைய ஜெனரேஷன் எப்படி இருக்கும்? ஒரு தனி மனிதன் முயற்சி பண்ணதுனால நீ உலகத்தில் உள்ள அத்தனை 800 கோடி மக்கள் யூஸ் பண்ற ஒரே ஐடியா கேமரா மட்டும்தான் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பொது போய் நம்ம முயற்சி செய்யலாமா? தாமஸ் ஆல்வா எடிசன் ரைட்டுல இருக்கு. இந்த உலகமே வெளிச்சத்துல இருக்கிற யார் காரணம்? சொல்லுங்க, யார் காரணம்? படிக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே சொல்றாங்க இல்லையா? எனக்கு படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்ல, நீ படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னா தொட்டு விட்டாங்க. ஆனா அவங்க அம்மா என்னுடைய பையனை நான் படிக்க வைக்கிறேன். ஏன்னா அவன் ஒரு டீச்சர், அவன் தெரியும் என் பையனை நான் படிக்க. ஒரு தாயுடைய வளர்ப்புல ஒரு எக்ஸாம்பிள் யாரு? தாமஸ் ஆல்வா. எத்தனை ஊருக்கு வருது?
80 முறை ட்ரை பண்ணனாலதான் அவர் டோர் இது கண்டுபிடிச்சார். கேட்டதானே? எந்த முறை? 80 முறை. எங்கெல்லாம் போயிருக்காரு? மும்பைல எப்படி போயிருந்தா யாரும் தெரியும்? ட்ரக்ல போனாரா, எப்படி போனாரா, லிப்ட் கேட்டு போனாரா யாரும் தெரியும்? கஷ்டம் தான். எஸ்ஆர்னோ மைசூர் மும்பை எவ்வளவு தூரம் நாம டீப் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த மனுஷன் 1999 முறை, என்ன முறை? 1999 முறை தோத்து ஒரு முறை ஜெயிச்சு 1000 ஜெயிச்சு நீ உலகம் முறை பண்ணாருதான். அவர் ஒரு மனுஷன் என்ன நம்ம இருந்து இருக்குமா இல்லையா? அப்ப நாம முயற்சி செய்யலாமா? Really? Really? கண்டிப்பா. நெக்ஸ்ட் பாருங்க. அலெக்சாண்டர் கிராஹம், நீ போன் இல்லாம எவனாவது வாழ முடியுமா? சார் ஒரு ஆள் சொல்லுங்க. விஜய் சார் கூட போன் பேச பண்ணிட்டே இருக்கு. 24 மணி போன் இல்லாம யாராவது வாழ முடியுமா? அப்ப அவன் எப்படி அவன் ஜெனரேஷன் வரக்கூடிய உலகம் வர முடியுமா? எவ்வளவு முயற்சி பண்ணி ஒரு மண் அவர் தான் நினைச்சாரு. அவர் லவருக்கு கால் பண்ணணும்னு நினைச்சாரு. எப்படி? என்னுடைய லவருக்கு நான் என்ன பண்ணலாம்? நான் பேசணும், கிருஷ்ணன் பேசணும். ட்ரை பண்ண இன்னைக்கு இந்த உலகம் அழிய வெறியும். அவர் பேர் மறக்குமா? கவிட்டர்? Really? Alexander Graham Bell. Okay, next பாருங்க. இவரு என்ன கண்டுபிடிச்சாரு? ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் கண்டுபிடிச்சாரு. நீ சீரியல் எல்லாம் மொபைல் வரவே வந்தாங்க. அந்த டெலிவிஷன்ல இருந்து எங்க வந்தாங்க? எல்லாமே மொபைல் வந்தாங்க. கண்டிப்பா கரெக்டா. இந்த ஒரு மனுஷன் இந்த டெலிவிஷன், நம்ம டெலிவிஷன்லாம் நாங்கெல்லாம் 90 எல்லாம் 10ஆம் படிக்கும் போதெல்லாம் சார் நாங்க அந்த ஒளி கோடி நீங்க அனுபவப்பட்டிருக்கீங்களா சார்? நீ யாரும் நம்புவாங்களா? வெள்ளிக்கிழமை யாரும் கூட அந்த ஒளி ஒரு 4 வாட் 5 வாட் போடுவோம். ஒளியும் புரியுது? இதெல்லாம் தெரியாது. இப்போ டக்கு என்ன நீங்க வருது? இப்போ கேட்டது நீ என்ன சொன்ன? சனிக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல அங்கதான் ஆடு மாடெல்லாம் முடிச்சு கட்டணும். அவனுக்கு சண்டை போட்டு 4 மணிக்கெல்லாம் ஆடு மாடெல்லாம் முடிச்சு அந்த கட்டிட்டு ஓடுவோம். அந்த பஞ்சரி அளவு இருக்காத பண்ணுங்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை இருந்தா நம்ப மாட்டேங்க. 90ல நாங்க வாழ்க்கை அந்த மாதிரி. அதுக்கு முன்ன யாராவது மண்டியை போட்டா ரொம்ப சந்தோஷம். மண்டியை போட்டான்னு ஊர்ல வில்லேஜ்ல எப்படி சார்? ஒருத்தர் செத்தா எல்லாம் நாங்களும் சந்தோஷம். உங்க மாதிரி வயசுல இருந்தாங்க 10th படிக்கும் எப்படி இருந்திருப்போம்? மண்டே போட சந்தோஷம். ஏன் சந்தோஷம் சார்? ஏன் சந்தோஷம்? நீங்க சொல்லுங்க. அப்படி கிடையாது. லீவ் போடுறதுலாம் இல்லை. 10ஆம் நாள் காரியம் இல்லை 5ஆம் நாள் காரியம் 12ஆம் நாள் காரியம் பண்ணுவாங்க இல்லையா? ஒவ்வொரு காலத்துல போடுவாங்க. அன்னைக்கு 5 புது போட போடுவோம். எப்படி கமிட்டட்? இதெல்லாம் நம்புறீங்களா? என்ன சரியா? 90 கிட்ஸ் போய் கேளுங்க. உங்க அப்பா அம்மா போய் கேளுங்க, சொல்லுவாங்க. கேட்டுதானே? இந்த பாரு இப்போ இதே மறந்து போயிட்டாங்களே. என்ன நான் கேட்டேன், எல்லாமே மறந்து போயிட்டு. அடுத்த ஜெனரேஷன் மேக்ஸிமம் தெரியவே தெரியாது. அப்போ உழைப்பு நீங்க கையில இருந்தா ஜெயிச்சிடலாம். கமிட்டட்? சரி. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க. ஜார்ஜ் ஸ்டீபன்சன் எதை கண்டுபிடிக்கிறாரு? ட்ரெயினுடைய இன்ஜினை கண்டுபிடிக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவில் அதிக வருமானம் எதுல வருது? இந்தியாவுடைய அதிக வருமானம் ரயில்வே தான் வருது. அதிகம் போனஸ் கொடுத்து யாருக்கு? ரயில்வே ஊழியர்களுக்கு தான். தீபாவளியான போனஸ் இந்தியாவில் அறிவிக்கப்படும் போது அது யாருக்கு அதிக போனஸ் கொடுக்குறாங்க? இந்தியாவில். அப்போ ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சு நீங்க எவ்வளவு பெரிய நெட்வொர்க் உருவாக்கிட்டாரு, எவ்வளவு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு திங்க் பண்ணி பாருங்க. கமிட்டட்? Really? Yes. Next. இப்போ இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? இவர்தான் கம்ப்யூட்டருடைய தந்தை. இவர்தான் இந்த கம்ப்யூட்டர் உலகத்தினுடைய இன்டர்நெட்டுடைய தந்தை. இந்த ஒரு மனுஷன் இதை கண்டுபிடிக்காம இருந்தா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. கேட்டதானே? அப்படி முந்திங்க உங்க ஜெனரேஷன்ல நீங்க முந்திங்க. கேட்டதானே? எஸ் ஆர் நோ? எஸ். கமிட்டட்? எஸ். சார்லஸ் பாபேஜ் என்பவர் என்ன பண்ணாரு? கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சாரு. அப்போ ஒரு தனி மனிதன் தான் இந்த உலகத்தை ராஜ்யம் பண்றாங்க. ஒரு தனி மனிதன். அப்ப நாம அந்த கூட்டத்துல கோயிந்தா பண்ணுவோமா? ஏதாவது புதுசா செய்யணுமா? கமிட்டட்? எஸ். ரியலி? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. இவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் காரல் பென்ஸ்.
எப்படி பாருங்க ஃபர்ஸ்ட் கார் உண்டாக்கிட்டு. இன்னைக்கு கார் தான் எப்படி இருக்கு சார்? என்ன ஃபீல் பண்றீங்க? கார் தான் எவ்வளவு எப்படி இருக்கு சார் என் லைஃப்ல? கேட்டுக்கும் போலாம் சார், என் லைஃப்ல கார் தான் எப்படி இருக்கு. ஆனா 18ஆம் நூற்றாண்டுலயே 19 24 நூற்றாண்டு வந்துட்டோம், இன்னும் நம்ம கார் வாங்குற அளவுக்கு நம்ம கருதி வளர்த்த முடியல. இன்னும் கார் வாங்குற அளவுக்கு நம்மளால கருதி வளர்த்த முடியல அப்படின்னா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம தான் அனலைஸ் பண்ணணும். கமிட்டட் ரியலி நெக்ஸ்ட் இது இவர் என்னது? இவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு? பேப்பரை கண்டுபிடிக்கிறார். நம்ம மரத்துல இருந்து எப்படி சார் பேப்பர் வரும்? எப்படிதான் நமக்கு இன்னும் நம்ம டவுட் தான் இருக்கு. எத்தனை டவுட் இருக்கு? கை தூக்குமா? நல்லா கை தூக்குங்க. அவன் எப்பயோ கண்டுபிடிச்சுட்டான், ஆனா நாம இன்னும் என்ன பண்றோம்? அது எப்படி சார் பேப்பர் ஒயிட்டா வருது? நாம எவ்வளவு மாறணும்? மாறமா வேணாம்? மாற வேணாம். எல்லாம் பப்ஜி பிரி பேரே ஆண்டிக்கலாம். சொல்றா அதுல வேற போட்டி. என் ஐடி 9,000 போகுது, என் ஐடி 15,000, என் ஐடி 50,000 வேலுது. அப்படியா நிறைய பேர் மெண்டல் ஐடி எங்க போறான்னு தெரியும். அது சொல்லுங்க, வெளியே வரலாமா? வெளியே வரலாமா? வெளியே வரலாமா? தெளிவா யோசிக்கலாமா? பாருங்க, நம்ம உலகத்துக்கே ஃபர்ஸ்ட் கட்டடத்தை கண்டுபிடிச்சது யாரு? நம்ம ஆளுங்க. கைதல்லாம தாசையா எவ்வளவு திறமை தெரியுமா நம்ம ஆளுங்கிட்ட இருக்கேன். வெளியே கொண்டு வருது. உலகத்துக்கு கட்டடங்களை கத்துக் கொடுத்தது நாம தான். கேட்டா உயர்தலைகளா இன்னும் 1000 விவசாயிகளா எப்படி இருக்கு தஞ்சாவூர்ல? எத்தனை பேர் போய் பார்க்கலாம், போய் பார்க்கணும்னு விரும்புகிறேன். கமிட்மெண்ட் எடுங்க. பார்க்காம என்ன பண்ணோம்? இதை போய் பார்க்கணும். எப்படி கட்டினா 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு ஈஸியா கட்டி விடுவானுங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியா கட்டினா? அதான் மேட்ரு. கேட்டா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேம் தண்ணி எப்படி சேமிக்கிறது கத்துக் கொடுத்தது நம்ம ஆளு தாங்க. யாரு? அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், தண்ணியுடைய வேலையை புரிய வச்சு நம்ம தாங்க உலகத்துக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் வந்தான். நாம தான் இன்ஜினியரே உண்மையிலே. ஆனா இன்னைக்கு என்னதான் படிக்கிறாங்களோ தெரியல எனக்கு. என்ன ஜெர்மன்ல ஒரு வண்டி சார் கேளுங்க. ஜெர்மன்ல வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் போனோம் தெரியுமா? 250 கிலோமீட்டர் ஸ்பீட் போனா ஆக்சிடென்ட். மேல வந்து ஆக்சிடென்ட் போயிட்டே இருப்பான். ஜெர்மன்ல எவ்வளவு போனோம்? 250 கிலோமீட்டர் ஸ்பீட் கீழே வந்த வண்டி என்ன ஆகும்? கிடைக்காது ரோடு. ஆனா இங்க 250 கிலோமீட்டர் ஸ்பீட் போனா என்ன ஆகும்? நீ இருக்க மாட்டேன். 100 கிலோமீட்டர் மேல போனா என்ன ஆகுது? ஆனா இன்ஜினியர் யாரு? உலகத்துக்கு ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் கத்து கொடுத்தது யாரு? யாரு? பாருங்க, ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் யாரு? நாமதான். ஆனா நம்ம ஊர் எப்படி இருக்குது, அங்க இருக்கிற ஜெர்மனி எப்படி இருக்கு திங்க் பண்ணி பாருங்க. அப்ப எந்த மாதிரி நம்ம பசங்களை நம்ம உருவாக்கி எந்த அளவுக்கு முட்டாள் ஆக்கி வச்சிருக்காங்க நாம தான் கண்டுபிடிக்கணும். அந்த முட்டாள் எவ்வளவு நம்ம கொஞ்சம் வெளியே வரலாமா? வரலாமா? ரியலி பொண்ணு செடியிலே பதில் ஓட்டிட்டு இருக்கலாமா? நோ, வெளியே வரலாம். கமிட்டட். நெக்ஸ்ட். அப்ப இவர் யாரு? இவர் தான் ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி ஸ்கூலை ஓபன் பண்ணவரு. எதுக்காக? கட்டுக்கடங்காக நம்ம பசங்க சும்மா காட்டாம திட்டுங்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒன்னா சேர்த்து என்ன பண்றாரு? அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றாரு? யூனிவர்சிட்டியை ஓபன் பண்றாரு. நெக்ஸ்ட் இவர் தான் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் தான் என்ன பண்றாரு? யூனிவர்சிட்டி ஓபன் பண்றாரு. நெக்ஸ்ட் இவர் தான் உங்களுக்கு ஆப்போசிட். எது? எக்ஸாம். எல்லாரும் இருக்காங்க. இவரு ஒரு எக்ஸாம் இது வந்தது. ஓகே, நெக்ஸ்ட் இவரு யாரு? என்னத்தை கண்டுபிடிச்சாரு? ஜீரோ என்பது கண்டுபிடிச்சு உலகத்துக்கு நான் தாண்டா அறிவாளியில் கண்டுபிடிச்சது யாரு? யாருங்க? பாயத்தோங்க யாருங்க? அம்மாளுங்க. கைதல்ல கல்வியை கற்றுக் கொடுத்து யாரு? நாம தான். ஆனா நான் கேட்ட சார் முன்னோர் பண்ண சார் பேச பண்ண சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அந்த
பிளட் நம்ம ஊறி இருக்குங்க, அது நம்ம கொஞ்சம் வெளியில வரலாம். அந்த பொண்ணு சைடு போறோட கொஞ்சம் வெளியே வரலாமா? கமிட்டட். ரியலி நெக்ஸ்ட் இது நீ பிளைட்ல போறது எத்தனை கனவா இருக்கு? எத்தனை போயிருக்கீங்க? யாரும் போயிருக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். சார் மட்டும் தான் போயிருக்கேன். ஜபர்தஸ்த் கிளாப் பண்ணுங்க. கோவா நினைக்கிறீங்க? கோவா ஆஃபர் வந்திருக்கு. வின் பண்ணிக்கலாம். 10 வாரத்துல 8 வாரம் வின் பண்ண கோவா கொடுத்துருவா. பிளேட்ல கொடுத்துருவா. 8 வாரம் 10க்கு முடியும். மேல 3 வாரம் தான் இருக்கு. பெரிய 8 வாரம் வின் பண்ணவங்க எங்க கொடுக்கலாம்? பிளைட்ல போட்டு போலாம். கமிட்டட்? வின் பண்றீங்களா? 100% இல்லப்பா, 50% வின் பண்ணவங்க எது கொண்டு போகிறோம்? கண்டிப்பா சார் யூஸ் பண்ணிக்கலாமா? புதுசா ஒரு கோவா ஆஃபர் வேணா அப்புறம் வாங்கிக்கீங்க, தெரிஞ்சுக்கணும். ஓகே நெக்ஸ்ட் இது இவங்க தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க சார், இன்டர்நெட்னா என்ன சார்? எத்தனை பேருக்கு டவுட்டு? கை தூங்கலாம். இது எப்படி சார் வேலை செய்யுது? இன்டர்நெட்னா என்ன சார்? இன்டர்நெட்னா எப்படி சார் வேலை செய்யுது? அதையும் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கா பாக்குறது. எப்படி ஸ்கிராப் பண்ணாங்க? வின் சர்ச் இவங்க தான் 2 பேர் தான் இன்னைக்கு உலகத்தினுடைய ராஜ்யம் இருக்கா. உலகம் பூரா இன்னைக்கு இன்டர்நெட்ல என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. அதை கண்டுபிடிச்சு யாரு? 2 ஃப்ரெண்டுங்க. புரியுதா இல்லையா? நெக்ஸ்ட் இவரு இல்லைன்னா லேப்டாப் ஓபன் ஆகாது, சிஸ்டம் ஓபன் ஆகாது, எல்லாமே என்ன ஆகி போகும். புரியுது? இது கண்டுபிடிச்சு கண்டிப்பா கமிட்டட். இவர் அடிக்க முடியாதுங்க. இவர் கொஞ்சம் இறக்கப்பட்டாரு இந்த இதுல. என்னது சைனாக்காரங்க மாதிரி டூப்ளிகேட் ஓஎஸ் மாத்திக்கோ, 250 ஓஎஸ் மாத்திக்கணும் விட்டாரு. அவன் போனா போதும். ஆனா இவர் மட்டும் அது மட்டும் இது பண்ணி 12,000 ஒரு ஓஎஸ் மாத்தணும். எவ்வளவு ஆகலாம்? கமிட்டட். நீ 800 கோடி பேர்ல கம்சக்கம் ஒரு 500 கோடி பேராவது லேப்டாப் இன்டர்நெட் ஏதாவது சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா? 800 300 கோடி விடுங்க, ஒரு 500 கோடி பேரு 500 கோடி பேரும் வருஷத்துக்கு 11,000 என்ன ஆச்சு அவர் பணம்? அவன் இந்த உலகத்துல கோடீஸ்வரன் வேற ஆள் அழிக்கவே முடியாது. அவன் பாவம் என்ன பண்ணிட்டாரு? போனா போகுது. இப்பயும் எத்தனை வருஷம் தலைமுறைக்கு சொத்துக்குது அவருக்கு கணக்கு. அவன் சொசைட்டி பணம் போதும் எனக்கு, இது நான் சொசைட்டி என்ன பண்றேன்? சேவை செய்யறேன். நாம இன்னைக்கு பணம் ஓடிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பணம் தான் பிரச்சனை இருக்கு. ஆனா ஒரு வளர்ச்சிக்கு அப்புறமா பணம் தேவைப்படாதுங்க. அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் இருக்கு. ஆனா அதுக்கான வேலையை நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக் பணம் கமிட்டட். வேலை நெக்ஸ்ட் இது பாருங்க. சின்ன வயசுல உலகத்துல மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒரு பர்சன். சின்ன வயசு டைம் பாஸ்க்காக வீட்டுல படிக்காம ஒரு டைம் பாஸ்க்காக பேஸ்புக் ஓபன் பண்ணாங்க. ஃப்ரெண்டுங்களுக்கு மெசேஜ் பண்றதுக்காக. இன்னைக்கு பேஸ்புக் இல்லைன்னா ஏதாவது எவ்வளவு பேர் 90%